கலை அமுதம் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி. இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துகள், பாராட்டுகள். இப்போ நீங்கள் இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ் நாடகத்தை, அதாவது நாடக தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? நாடக உலகின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார். நாடகத்தை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்று கூறியவர் யார்? நா. முத்துசாமி. கலை ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? நா. முத்துசாமி. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா தேவநேய பாவாணர். உங்களுக்கான கேள்வி, இதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கவிஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. போல செய்தல் பண்பை நிகழ்த்தி காட்டக்கூடிய கலையாக எது கூறப்படுகிறது? வைக்கால் குதிரை ஆட்டம். நட்சத்திரங்களின் நடுவே என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? நட்சத்திரங்கள் நடுவே என்ற கவிதை எழுதியவர் யார்? உமா மகேஸ்வரி, கவிஞர் உமா மகேஸ்வரி. மலேசிய நாட்டின் தலைநகர் எது? கோலாலம்பூர். மலேசிய நாட்டின் தலைநகரில் கோலாலம்பூரில், அதாவது மலேசிய நாட்டின் தலைநகரான கோலாலம்பூரில் ஒரு தெருவுக்கு தமிழ் பேர் சூட்டப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மன்னரோட பேர் சூட்டப்பட்டிருக்கு. அது என்ன தெரு அப்படின்னா ராஜராஜ சோழன் தெரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வெண்பாவின் உரிய ஓசை எது? செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, கலிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. இதை நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். வெண்பாங்கிற பொண்ணு செப்பல் ஓசை, அதாவது செப்பல் போட்டு வரும்போது ஓசையோடு போட்டுட்டு வருவாங்க. அது ஒரு ஷார்ட்கட்டுக்காக அதை நான் சொல்கிறேன். செப்பல் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், இல்லைனா எப்பயுமே பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்ற 2 மீனிங்கில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஆசிரியப்பா அகவல் ஓசை. ஆசிரியர் எப்பயுமே நமக்கு பாடம் நடத்திட்டே இருப்பார் இல்லைங்களா, அதனால் பேசிகிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி அகவல் ஓசை. கலிப்பா துள்ளலோசை. ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா நம்ம துள்ளி குதிச்சு ஆடுவோம் இல்லைங்களா, அதனால் கலிப்பா துள்ளலோசை. துள்ளி குதிச்சு ஆடுவாங்க அப்படின்றதுனால துள்ளலோசை. வஞ்சிப்பா தூங்கலோசை. தூங்குனாங்கன்னா, அதாவது தேவையற்ற இடங்களில் தூங்குனாங்க அப்படின்னா அவங்கள திட்டுவாங்க. திட்டுறதுக்கு நம்ம சில இடங்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, வஞ்சிட்டான், வஞ்சிட்டா, வையாத, வஞ்சிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் வஞ்சிப்பா அப்படின்றது தூங்கலோசை. ஸ்கூலில் கிளாஸில் தூங்குறாங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில் தூங்குறாங்க, இல்லை ஒர்க்கிங் பிளேஸில் தூங்குறாங்க அப்படின்னா திட்டுவாங்க இல்லைங்களா, அதனால் வஞ்சிப்பா தூங்கலோசை அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அடுத்த கொஷின். சிலை எழுவது, ஏர் எழுவது இந்த 2 நூல்களின் ஆசிரியர் யார்? கம்பர். கம்பர் எந்த நூற்றாண்டை சார்ந்த புலவர்களுள் ஒருவர் ஆவார்? 12ஆம் நூற்றாண்டு. கம்பர் 12ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கதி என்று அழைக்கப்படக்கூடிய நூல்கள் எது? இது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டிசம்பர் இறுதி வாரத்தை எந்த வாரமாக தமிழக அரசு அறிவித்துள்ளது? டிசம்பர் இறுதி வாரத்தை திருக்குறள் வாரமாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அடுத்தது, திருக்குறளையும் போற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த டிசம்பரோட இறுதி வாரத்தை திருக்குறள் வாரமாக அறிவிச்சிருக்காங்க. இது எப்போ அறிவித்தாங்க அப்படின்னா 2025. அதற்கான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2000 திருவள்ளுவர் சிலை நம்ம கன்னியாகுமரியில் 133 அடியில் ஏற்படுத்தினாங்க. அதை ஏற்படுத்தி 25 வருஷம் ஆச்சு அப்படின்றதுனால அதை ஒரு முன்மாதிரியாக வச்சு இதை நம்ம திருக்குறள் வாரமாக அறிவிக்கலான்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 133 அடி இருக்குன்றது நமக்கு தெரியும். அதனால் 133 அடி திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அது கண்ணாடி பாலம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதில் கடலில் கற்கள் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை டன் அப்படின்னா 7000 டன் கல் வச்சு அந்த
சிலையை கட்டியிருக்காங்க. இது மாதிரி சிறப்பான கேள்வி பதிலுக்கு நமது கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். இதை உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முயன்றால் முடியாது எதுவும் இல்லை. நாம் நினைத்தால் நடக்கக்கூடாதது என்றும் உலகில் இல்லை. நல்ல காரியங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம நினச்சோன்னா அது நடந்துடும். ஆனால் நம்மக்கிட்ட அந்த முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக நிறைவேறும் என்ற ஒரு வரிகள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை. நற்காரியங்களுக்கு மட்டுமே நான் சொல்கிறது. முடியாதது எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நம்ம படித்தோம் அப்படின்னா, காலத்தை சரியாக பயன்படுத்தி படித்தோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம். வெற்றி வாகை சூடுவதற்கு காத்திருக்கக்கூடிய அனைத்து அரசு ஆசிரியராக போகக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நமது கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து முயற்சி செய்து படிங்க. இந்த காணொலியை உங்களோட போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதில் பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்டது இருக்குது, அறிவை வளர்த்தக்கூடிய சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா கதைகள், கவிதைகள், சித்த மருத்துவ குறிப்புகள், சிறுவர் பாடல்கள், இது மாதிரி நிறைய இருக்குது. ஒருவேளை உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போர் அடிக்கிற டைமில் இது மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். கவிதை திறனை வளர்த்துக்கிறதுக்கும் அறிவுத்திறனை வளர்த்துக்கிறதுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். நல்லதே சிந்திப்போம். மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்மளோட வீடியோ எப்பப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க்கிங் டேஸில் திங்கள் டு வெள்ளியில் மாலை 4 மணிக்கும், சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா காலை 5 மணிக்கும் நம்மளோட வீடியோ வந்துட்டுருக்கோம். அந்த டைமை நீங்கள் மறந்துடாமல் பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்றத டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை தேடி வரும். உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவினை எங்களுக்கு தாருங்கள். எங்களுக்கு தெரிந்த வினாவிடை தொகுப்புகளை சரியான முறையில் உங்களுக்கு வழங்குவதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.